இப்போ சொன்னால் புரியாது. பொட்டி திறக்கிற அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறவங்க தோற்பாங்க, தோற்கிறவங்க ஜெயிப்பாங்க. இதில் கிரவுண்ட் ஒர்க்கு யார் கரெக்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அதாவது சப்போஸ் இவருக்கே அதிகமான நான் சொன்ன 25% மேலே தான் சொன்னது, மேலே தொப்புன்னு விழுந்துட்டாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா மாட்டா? இல்லை நான் என்ன கேட்குறேங்க, நல்ல ஜாதகத்தை வந்து நான் எல்லாம் மாற்ற முடியும். நான் முதல்ல சொல்லிட்டேன், இப்போ கூட என்கிட்ட இன்டர்வியூ கேட்டேன், யாருக்கு நல்லா இருக்கு நேரம்? எடப்பாடிஜிக்கு நல்லா இருக்கு, இல்லைன்னா அவர் ஏன் இப்படி வந்து நிற்கப்படுறாங்க? ஸ்டாலின்ஜிக்கு நல்லா இருக்குது, உதய்ஜிக்கு நல்லா இருக்குது, விஜய்ஜிக்கு நல்லா இருக்குது, ஏன் சீமான்ஜிக்கு நல்லா இல்லைன்னா இப்படி நிற்க முடியும். ஆனால் 4ஆம் தேதி போட்டி திறக்கிறது ஒருத்தருக்கு தான் நல்லா இருக்கும். அது யார் சார்? இல்லை அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு பார்ட்டியில் இருந்துக்கிறோம், சொல்ல அவங்க முடியாது. பேசுகிறேன். உண்மை. நம்ம அந்த காலத்தில் எவ்வளோ இது வந்து உண்மை உண்மை. ஒரு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு சந்துக்குள்ளெல்லாம் போய் இப்போல்லாம் தானே நாங்கள் வந்து மாலில் உட்காந்துருப்போம். அந்த காலத்துலலாம் முருகன் தியேட்டர்லேயும் பிரார்த்தனா இதில் பிராட்வே தியேட்டர்லேயும் பேரகன் தியேட்டர்லேயும் உள்ளுக்குள்ளே போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்குள்ளே மூஞ்சி வந்து ஷட்டை கிழிச்சு பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறச்சா நாங்கள்லாம் வந்து ஸ்டார் தியேட்டரில் போய் தான் சினிமா பார்ப்போம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் மிக முக்கிய விருந்தினர், அதாவது நம்மளோட ஷோவில் வந்து இவர் ஃபஸ்ட் டைம் வராரு. இப்போ இவரை வலை வீசி எல்லா சேனலும் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்து நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். நம்மளுக்காக டைம் ஒதுக்கி நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காரு. அவர் யாருமே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஒன் ஆஃப் த லீடிங் அஸ்ட்ராலஜிஸ்ட். யதார்த்த ஜோதிடம் கூட சொல்லுவாங்க. அப்படியே அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார் போகிற போக்கில், அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நன் அதர் தென் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு வழக்கறிஞர் அண்ணன் திரு ஷெல்வி தாமோதர் அவர்கள். நமஸ்காரம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா சார், நான் மேனிப்புலேட்டிவாக ரொம்ப அப்படியே மிகையாலாம் பேசணும்னு நான் நினைக்கல. நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சார். பேசிக்காக வந்து எனக்கு வந்து அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இல்லை சார். ஓகே, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேனல். அப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்திருப்பீங்க. ஆனால் நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் சேனலில் பேசினாலும் யூ ஓன்ட் பி ஃபெமிலியர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவர் இங்கே உட்காந்துருக்காரு, அண்ணன் வந்து அஸ்ட்ராலஜியில் கிங் ஆச்சு, சூப்பர் ஸ்டார்ஸ் நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் சைலண்ட்டாக பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து பொலிட்டிக்கலாக பயங்கரமாக வந்து ப்ளே பண்ணுறீங்க. அவன் பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறான், பாதி பேர் திண்டாடுறான். நீங்கள் போகிற போக்கில் ஏதாவது போட்டு விட்டுட்டு போயிருந்தீங்க, அதுவும் நடக்குது. அதை சில சேனலில் வந்து எடுத்து அன்றே கணித்தால் செல்வி அப்படின்னு போடுறாங்க, அதுவும் ஹிட் ஆகுது. நான் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் சார். ஐ நோ யூ சம் டைம் பிஃபோர், எனக்கு தெரியும். பட் இந்த எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெடிக்ஷன் உண்மையாகவே சொல்கிறேன் பயங்கரமாக வைட்டல் ரோல் ப்ளே ஆகுது. பிகாஸ் அக்டோபர் 6ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு 2025 அங்கேருந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க பாலிடிக்ஸை பற்றி. அதாவது டேரெக்டாக சொல்லணும் அப்படின்னா டிஎம்கே டிவிகே என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுவாங்க, விஜய் என்ன ஆவார்னு. அதுக்கப்புறம் அது அப்படியே நடக்குது. மார்ச் 14 சொல்கிறீங்க, அங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க, அதுவும் நடக்குது. திரும்பவும் ஏப்ரல் 21 விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, அதுவும் வந்து நடக்குது சார். இதை யாருமே நம்பலை. எக்ஸிட் போல் வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும் சார். சரிங்களா? இது ஹவு டஸ் இட் ஒர்க் சார்? என்ன சார், எப்படி சார் இது சொல்லுங்கள். இல்லை அதாவது நம்ம வந்து பாலிடிக்ஸில் ஏற்கனவே இருக்கோம். கட்சியில் வந்து நம்ம ஒரு பொறுப்பில் மாநிலத்தில் இருக்கோம். ஆமாம், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கோம். நம்ம 2014 இருக்கோம். ஸோ அந்த பொறுப்பில் நமக்கு வந்து கொடுத்த பொறுப்பை நம்ம பண்ணிட்டுருக்குறோம். மோடிஜி மேலே நமக்கு நம்பிக்கைனால, மோடிஜியோடைய ஃபாலோவர்னால ஒரு எல்லாருக்கும் ஒரு ஃபேன் இருப்பாங்க, ஃபேன் பேஸ். இப்போ எனக்குன்னு சில ஃபேன் பேஸ் இருக்கும். நான் வந்து மோடிஜிக்கு ஃபேன் பேஸு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்தேன். ஸோ படிக்கிற காலத்துலேருந்து இந்த அரசியல் ஈடுபாடு உண்டு. ஸோ அதே போல் இந்த பாலிடிக்ஸ் வழக்கறிஞராக இருந்தாலும் எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி தான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது, புகழ் வாங்கி கொடுத்தது. கிட்டத்தட்ட குமுதம் குரூப்புக்கு 33 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன். விளையாட்டாக ஆரம்பிச்சது.
இன்றைக்கி வந்து 93லேருந்து நான் எழுதுகிறேன். அதே ஒரே ஒரு ஆள் ஒரு பத்திரிக்கையில் எழுதுறது நானாக தான் இருப்பேன் இவ்வளோ வருஷத்துக்கு. நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, இப்போதைக்கு நான் இருப்பேன். காலங்கள் தானே மாறும். ஸோ எல்லா சேனல்லையும் வந்து செல்வின்ற அடைமொழியில் எழுதுகிறேன் தாமுன்னா. அப்போது இந்த புதுசாக வர ஜாதகம் வந்து பாலிடிக்ஸ் வரனால விஜய் ஜாதகத்தை பற்றி பேசினேன் நான். விஜய் ஜாதகத்துக்கு ஏன் பேசினேன்னா, நான் பாலிடிக்ஸில் இருக்கிறனால அப்போல்லாம் அலையன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகலை. அலையன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகாமல் ஒவ்வொருத்தர் ஓடி இருந்தாங்க. அப்போ வந்து 2014 தமிழ்நாடு அலையன்ஸ் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணதில் பொன்னாரன் அப்போ இருந்தார் தலைவர். இப்போ வந்து இப்போவும் இருக்கார். அப்போ வந்து மாநில தலைவராக இருந்தார். என்னை சக்கரவர்த்தி அண்ணன் தான் கொண்டு போய் சேர்த்தார் இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. நான் ஸ்ரீராம் முரளின்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பெரிய ரோல் டெல்லியில் இருக்கார். இந்த அலையன்ஸ் பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் ரொம்ப ஈடுபாடு பண்ணோம். அப்போ விஜயகாந்த் அண்ணன் உயிரோடு இருந்தார். இப்போ விஜயகாந்த் சாரும் அப்போ வந்து ராம்தாஸ் ஐயாவும் எல்லோரும் அன்புமணி ஐயெல்லாம் ஒன்றா இருந்தாங்க. ஸோ சௌமியா அம்மா, ராம்தாஸ் ஐயா, சார் அவங்க துணைவியார் அம்மா, அன்புமணி அம்மா இவங்களோடலாம் இந்த பாலிடிக்ஸில் நம்ம தான் பண்ணி நம்ம நட்பு மூலிமா போயிட்டு ரெகுலராக போயிட்டு விஜயகாந்த் ஐயா, சுதீஷ், பிரேமலதா அக்கா எல்லாரோடையும் பேசி அது ஒரு பெரிய அலையன்ஸ் நாங்கள் செட் பண்ணோம். அப்போ அந்த அலையன்ஸில் வந்து நம்ம அன்புமணி ஐயெல்லாம் ஜெயித்தாங்க. அதில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே கூகுளில் இப்போ சர்ச் பண்ணாவே நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இதுன்னு சொன்னனால நான் சொல்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஒரு பேஜுக்கு வந்து அஸ்ட்ராலஜர் சீல்ஸ் அண்ட் அலைன்ஸ்னு வந்து இப்பவும் இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே போல் டெக்கான் கிரானிக்கல், ஜூனியர் விகடன் எல்லாத்துலேயும் எழுதுனேன். அதாவது மொத்தமாக அலைன்ஸ் எல்லாம் செட் பண்ணதில் ஸ்ரீராம் முரளியும் ஜோதிடர் செல்வியும் தான். ஸோ இது ஏற்கனவே எனக்கு இந்த 2014 கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நமக்கு இந்த அலைன்ஸ் எல்லாம் தெரிஞ்சனால இப்போ வந்து ஜாதகம் பார்க்குறச்ச விஜய் இது வந்து 10வது மாதமே ஒரு சேனலில் விருது வழங்கும் விழா தான் அது. அதில் எனக்கு பேசலாம் போகல. நான் விருது கொடுப்பாங்க, விருது வாங்கிட்டு நிறைய பேர் விருது நீங்கள் கூட கொடுக்குறீங்கன்னா வாங்கன்னா நட்புல வரப்போகிறோம். நவீன் தானே, நம்ம நவீன் கூப்பிட்றாரு. அந்த விருது வாங்கிட்டு இருக்கிறச்ச செல்வி சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, இவங்களை பற்றி பேசுங்கன்ட்டு ஸ்டாலின்ஜி, எடப்பாடிஜி, விஜய்ஜி, அப்புறமா நம்ம துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதிஜின்னு போட்டாங்க. இவங்களதில் இப்போ அரசியலில் எப்படி இருக்கும், களம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நான் சொன்னேன், புரட்டாசி மாதத்துலேருந்து விஜய் சாருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும், அப்போ தமிழ்நாடு தெரியும்னு. எனக்கு தெரியாது அங்கே வந்து அவ்வளோ ரசிகர்கள் விஜய் இது வந்திருப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா நமக்கு இருட்டில் தானே பேசும். அப்போயே அவ்வளோ க்ரௌடு வந்தது. நான் சொன்னேன், தெரியும் விஜய் சார் ஜாதகம் பர்சனலாக எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க குடும்ப நண்பர் விஜய் சார், நான் பழகியிருக்கேன். நண்பர் மூலிமா ரொம்ப அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் ஏன்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவருடைய ஜாதகம் ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது. அவர் கடகராசி பூச நட்சத்திரம், அதை மட்டும் நம்ம பேசுவோம். லக்னம் மற்ற தசாபுத்திகள் சந்திகள்லாம் அது ஜோதிடத்தில் இருந்தால் போதும். ஸோ அப்போ பேசுகிறச்ச சொன்னேன், அன்னையிலேருந்து அது ஆரம்பிச்சிது. அப்போவே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், நிறைய இன்டர்வியூ கேட்டாங்க, என்ன விஜய் சார் பற்றி பேசுனீங்களா? இல்லை, இப்போவே அவர் எடுத்ததுலேருந்தே 18% வச்சுக்கின்னு ஓடுறார். ஃபஸ்ட்டு அப்போவே சொல்லிட்டீங்க. ஆமாம், இருக்குல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு வீடியோ, அதிலே இருக்குது. 18% வச்சுன்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஓட போகிறார். அந்த ஓட்டம் அதிகமாகும். இவங்க சொல்கிற மாதிரி 4%, 3%லாம் நிறைய பேர் அரசியல்வாதிங்க சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் ஒரு ஜாதகம் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது, அவர் தசாபுத்தி பவர்ஃபுல்லாக இருக்குது, எலெக்ஷன் பயங்கர பவர்ஃபுல்லாக. எலெக்ஷன் நேரம் வந்து சூரியன் 10ல் வரும். இந்த மாதம் ஃபுல்லாக 10ல் தான் இருக்கும். சனி விலகிடுது. சனி தான் பெரிய மேஜர் ரோல். வாக்கியப்படி விலகிறது. 8ல் ராகு இருக்கிறது அவருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ராகு புத்தியில் இந்த எலெக்ஷன் நடந்தது. ஸோ ராகு வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறச்சு ரொம்ப நல்லது. ஸோ 8ல் இருக்குது கடகத்துக்கு.
9ல் வேறு சனி வராரு. குரு 12ல் இருந்தாலும் குரு சத்ருஸ்தானத்தை பார்க்குறது பெரியவது, சத்ருக்களை ஜெயிக்கிறது, எதிரிகளை வெற்றி கொள்றதெல்லாம். அதனால தான் அவருக்கு அந்த 42 பேர் இறந்தது, 41 பேர் இறந்ததெல்லாம் பெருசாக என்னென்னவோ நினச்சா கூட அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மனைவி பற்றி பேசுனாங்க, அது பற்றியும் நான் சேனலில் பேசியிருக்கேன், உங்களுக்கும் வந்திருக்கோம். இதெல்லாம் பர்சனல் விஷயம். உங்கள் முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் அவங்க தனிப்பட்டது. ஏன் அவங்க ஒன்றா சேரக்கூடாதுன்னு இல்லையா? நாங்கள்லாம் எவ்வளோ டைவர்ஸ் கேஸ் 8 வருஷம் நடத்தியிருக்கோம். 8வது வருஷம் முடிஞ்சோடனே பிள்ளைக்காக சேர்ந்தோம், பையனுக்காக சேர்ந்தோம், அம்மாவுக்காக சேர்ந்தோன்னு எங்களுக்கு ஃபீஸை கொடுத்துட்டு நிறைய பேர் சேர்ந்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் பெருசாக பார்க்கல. அது இல்லாமல் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய அந்தரங்கத்தை போய் நோண்டின்னு இருக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங்ஸே அதுதான். அது தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். மற்றபடி மற்ற ஊர்லலாம் அதெல்லாம் கிடையாது. நான் பேசுகிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணாடியை பார்த்தா தெரியும். அவ்வளோதான். எல்லாருக்கும் முகம் இருக்குது. காலையில் நம்ம மூஞ்சி பார்த்தா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி தெரியல. என்ன தான் மேக்கப் போட்டாலும் நைட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு பிறகு நம்ம மூஞ்சி தெரியும், சுருக்கம் தெரியும், வயசானா தெரியும். இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸு மெடிசன்லாம் வந்தாலும் நம்ம ஒரிஜினல் நமக்கு என்னன்னு தெரியல. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய ஒரிஜினல் ஏஜ் நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ அதுபோல் அதெல்லாம் பெருசாக தெரியல. அவருக்கு வந்து பாருங்கள், மக்கள் வந்து அவ்வளோ பெரிய துக்க சம்பவம் நடந்தது கூட விஜய் சாருக்கு கூட இருந்தாங்க. அதுதான் அவருடைய ஜாதகம், அந்த நீச்சபங்க பலம். அது நிறைய பேர் அவங்கவுங்க ஜோதிடர் வேறு சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா வந்து 21ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த இன்டர்வியூவில் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்டாங்க ஒருத்தர். ரெகுலராக அவங்களே தான் கேட்டாங்க. எந்த கலாட்டா முதல்ல ஆரம்பிச்சதோ அதே கலாட்டாக்குன்னு 3வது இன்டர்வியூ விஜய் சாரை பற்றி. அப்போ அந்த ஆங்கர் அம்மா கேட்டாங்க, இவர் தான் டிசைடிங் ஃபேக்டரா சார்? ஆமாம், இவர் தான் டிசைடிங். இவரை வச்சு தான் யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறதுன்னு வரும். இவர் சிஎம் ஆகக்கூடாது. சிஎம் ஆவாரான்னு கேட்டேன். இவர் சிஎம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன், நவீன் இருக்கீங்க, சீமான் சாரே இருக்கார். சீமான் சார் வந்து சிஎம் ஆகக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சசிகலாமா நிற்கிறாங்க, அவங்க ஒரு நம்பிக்கையில் நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அது நான் என்ன சொன்னேன், யதார்த்தமாக அவர் சிஎம் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது, ஏன் ஆகக்கூடாதுன்னு இருக்கான்னு கேட்டேன். அது அவங்க வாரியர்ஸுக்கு ஒரு பூஸ்ட் ஆகிடுச்சு. நான் அப்போயே சொன்னேன், அவர் 25% மினிமம் எடுத்துட்டார். இப்போதைக்கு என் கணக்குப்படி 25% விஜய் எடுத்துட்டார், 5% சீமான் எடுத்துட்டார். சீமானுக்கு 5% குறைவில்லாமல் தான் வரும். அப்படியா? என்ன அடிப்பட்டாலும் அவருக்கு வரும் 5%. ஆமாம், அவர் நண்பர். அவரை இந்த வாட்டி தேர்தலில் எவ்வளோ அலையன்ஸுக்கு பேசணும், அலையன்ஸ் வரணும்னு நாங்கள்லாம் அவருக்கு எங்களுக்கு கெயினுக்குன்னு இல்லை, அவர் டிஎம்கே கிட்ட கூட போயிருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு நண்பர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் நட்புக்குது. அவருடைய ஒரு பாராட்டு விழாலே நான் பேசினேன். சீமான் சார் ஜாதகத்தை பற்றி பேசுங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க. சீமான் சார் எதிரில் இருந்தார், பாண்டிய எல்லோரும் இருந்தாங்க. அத்தனை விஐபிஸ் எதிரிலையும் சொன்னேன். இவர் கட்டத்துக்கும் அடங்க மாட்டார், சட்டத்துக்கும் அடங்க மாட்டார்னு தான் சொன்னேன். ஸோ எனக்கு என்னென்னா, அவர் ஒரு அலையன்ஸ் இவ்வளோ பெரிய 9% எடுத்து காட்டின ஒருத்தர் ஒரு கட்சிக்கு போயிருந்தாருன்னா, ஏதாவது ஒரு கட்சிக்கு அலையன்ஸ் வச்சுருந்தாருன்னா, என்டிஏவே வச்சுருந்தாரோ அல்லது வேறு வச்சுருந்தாலோ, விஜய் சார்கிட்டே வச்சுருந்தாலோ ட்ரெண்டிங் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும். அவர் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ சிந்தி, எல்லாருக்கும் வயசாகுதில்ல, அவர் கூட இருக்கிற கேடர்ஸ்க்கெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடச்சிருக்கும். இப்போ விஜய் சார் இது வந்தோடனே அந்த புத்துணர்வு எல்லாமே அவங்க கேடர்ஸ்க்கு கிடைக்கிறச்சு. நிறைய பேர் இப்போ வந்து அந்த பூஸ்ட்டு தானுங்க. அண்ணாமலைன்னு ஒரு ரத்தம் வந்தோடனே பிஜேபிக்கு ஒரு பூஸ்ட் கிடச்சிது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து சாரிஸ்மா லீடர்ஸ். சாரிஸ்மா லீடர்ஸ் கனாட் பி கிரியேட்டட், தே ஆர் ஆல் பை பர்த். ஸோ இதுதான் வந்து உலகத்தினுடைய தேரி. அது வந்து சாரிஸ்மா எல்லாமே வந்து அம்மா கருவு வரைக்குள்ளே இருக்கிறச்சவே, அந்த கருவு இருக்கிறச்சவே ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. அவங்கெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தில் பிறக்கிறவங்க. அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், முருகருடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அல்லாவுடைய ஆசீர்வாதம். அவங்க வந்து மக்களுக்கு வந்து கருப்பாக இருக்காங்க சிவப்பாக இருக்காங்கலாம் பார்க்குறதில்ல. மக்களுக்கு வந்து ஈர்ப்பு, மக்கள் கொண்டாடக்கூடியவர்கள். ஒரு காந்தி வந்து இன்றைக்கி வரைக்கும்
இவ்வளோ ஆண்டுகள் பேசப்படுகிறாருன்னா அந்த தாய் வாங்கின்னு வந்த வரம் அது. அந்த சமயத்தில் எவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க. காந்தியை போல் யாருமே இன்றைக்கி வரைக்கும் கொண்டாடுறதில்லை. எம்ஜிஆரை போல் கொண்டாடுறதில்லை, ஜெயலலிதா அம்மையார் போல உள்ள கலைஞரை போல் கொண்டாடுறதில்லை. தமிழ்நாட்டு தலைவர்கள் அண்ணா போல், பெரியாரை போல். பெரியாருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போது சாமியை கும்பிட்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய சில சித்தாந்தங்கள், சில விஷயங்கள் வந்து உலகத்துக்கு தேவையான விஷயம். அதனால் 25% எடுத்துருவாங்க. இப்போது டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் மீதி 70% தான் அவங்களுக்குள்ள போட்டின்னு நான் பேசுகிறேன். அப்போது 25% அதிகமாகுமே தவிர குறையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னால் புரியாது. ஏப்ரல் 21 அன்றைக்கி தான் நான் சொன்னேன். இப்போ சொன்னால் புரியாது. பொட்டி திறக்கிற அன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க, தோக்கிறவங்க ஜெயிப்பாங்க. இதில் கிரவுண்ட் ஒர்க்கு யார் கரெக்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அதாவது சப்போஸ் இவருக்கே அதிகமான, நான் சொன்ன 25% மேலே தான் சொன்னது, மேலே தொப்புன்னு விழுந்துட்டாங்கன்னா சென்னையில் ஆரம்பிச்சது, நார்த் மெட்ராஸில் ஆரம்பிச்சது, கன்னியாகுமரி வரைக்கும் போயிடுச்சுன்னா அது வேறு மாதிரி ட்ரெண்டிங். அதை ஒன்றும் பண்ண முடியாது. சுனாமி அது அவ்வளோதான். அது வி கேனாட் ஸ்டாப். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 2 கலங்களுக்கும் சேதாரம். இல்லைன்னா இதில் வந்து 2 பேரும் வந்து சேதாரம் வந்து திமுகவுக்கு தான் இருக்குன்றதை நான் நம்பலை. அதில் வந்து நான் மாறுபட்ட கருத்து. அது எங்களுக்கு ஒரு ஷாக் சார். அது எக்ஸிட் போடல. இல்லை எனக்கு மாறுபட்ட கருத்து. திமுக சேதாரம் இருக்கிற அளவுக்கு என்டிஏக்கு சேதாரம் உண்டு. ஏன்னா என்டிஏவுடைய சேதாரங்கள்லாம் வந்து இப்போ திமுகக்கு அகெயின்ஸ்ட் ஓட்டெல்லாம் என்டிஏ தான் வாங்கணும். அப்போ நாங்கள் வந்து கிளியர் ஸ்வீப்பில் போவோம். இதில் வந்து எல்லாத்தையும் இவர் வந்து தடுக்கிறார். ஆமாம். நீங்கள் அணைக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, வெள்ளம் கரை புரண்டு வரப்போகுது. அது வராமல் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மணல் மூட்டை போட்டு இவர் தடுத்துக்கிறார். எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிறாரு. இவர் எல்லாத்தையும் உறிஞ்சிடுறாரு. இவர் ஜீரோலேருந்து எல்லாத்தையும் உரியிறார். அதில் உரியறதுல டிஎம்கேயும் உரியிறாரு, எங்களதையும் உரியிறாரு. எங்களது உரியலைன்றதுலாம் இல்லை, இவர் மேலே ரசிகர்களாக இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். அதுதான் பிரச்சனை. அது தேர்தலில் தான் தெரியும் உங்களுக்கு. சார் இந்த லேடிஸ் சார், அதுதான் அதிமுக தான் அதிகம் சார். அதுதான் அந்த அதிமுக லேடிஸு எல்லாமே ஒரு ஓட்டு விடாமல். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு காலத்தில் டிஎம்கேக்கு லேடிஸ் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இவங்க நலத்திட்டங்கள், அந்த திட்டங்கள் 5 வருஷமாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி 30, அதாவது நீங்கள் பாலிட்டிக்ஸாக நம்ம பேசுகிறச்ச 30 ஓட்டுக்கு ஒரு டிஎம்கே தொண்டர்னு வச்சு அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இவங்க உருவாக்கி, ஓகே, அந்த 30 பேரோட டெய்லி தொடர்பில் இருந்து அவங்களுடைய வேலை அந்த 30 பேரோட மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நிறைய பேர் கவனிக்கலை. இதே மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு நடிகர் விஜய் கட்சியிலையும் பண்ணி வச்சுருக்காங்க 2 வருஷத்தில். விஜய் சார்து வந்து முதல்ல நான் மட்டும்தான் பேசியிருக்கேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 2025 செல்வி பேசியிருக்காருன்னு நினைக்கிறாங்க. தப்பு. 23 பேசியிருக்கேன், 22 பேசியிருக்கேன். விஜய் சார் அரசியலில் வருது கண்டிப்பாக. ஆனால் 24 வரமாட்டார், பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார். 26க்கு வருவார், கண்டிப்பாக வருவார். 25 வரணும்னா ஒரு திங்க் பண்ணலாம். அவர் வேணுமா வேணாமான்னு ஒரு டைலமா வரலாம், சில பர்சனல் காரணம். ஆனால் அது ஓவர்லுக் பண்ணால் 26 வந்தே தீர்வார். அவர் வரச்ச பெரிய அளவுக்கு எழுச்சியாக இருக்கும்னு நான் வந்து பேசினா அந்த வீடியோ அனுப்புகிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷம் இல்லை, 23rd பேசியிருக்கேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்போவே சொல்லிட்டீங்க. அப்போவே இருக்குல்ல. நீங்கள் டிஜிட்டலில் விஜய் விஜய் போட்டால் எல்லாமே வந்திருக்கும். இதில் என்ன மறைவு இருக்குது? ஸோ அவர் வந்து இவர்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் மதன் கௌரியுடைய இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன். மதன் கௌரியுடைய உங்களை மாதிரி இதே போல் நம்ம டாக் மாதிரி ஷோவில், மதன் கௌரி ஷோவில் நான் ரொம்ப நேரம் பேசுவேன். ஆமாம், நான் பார்த்தேன் சார். அதில் எந்த செல்வியில் பார்த்தாவே இருக்கும். அந்த ஷோலேயே நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் சூடுபட்டிருக்கேன் ரஜினி மேட்டரில். ஸோ அதனால் விஜய் சார் இதில் வந்து கண்டிப்பாக வருவார். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார்.
அது நான் மதன் கௌரி சார்து வந்து இன்டர்வியூ வந்து ஐ திங்க் 22 2030 கொடுத்தேன். ஒரு டேபிளில் உட்காந்து பேசுவீங்க. ஆமாம், 2 பேர். ஸோ அதுவும் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி நடக்குது, எல்லாமே நடக்கிறனால இந்த வாட்டி சொன்னேன் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் இப்போ என்ன நம்ப மாட்டீங்க, பொட்டி திறக்கிறச்சு தெரியும், பொட்டி திறக்கிறச்சு எல்லாம் ஷாக் ஆவீங்க. அது வந்து அதோடு விட்டுட்டா அதில் வந்து என்ன ஆச்சு, வாரியர்ஸு விஜய் ஃபேன்ஸ் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க ஆப்பு மூலியமாக 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்றாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் பொய் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் நம்பலை. ஓட்டர் ஐடி இல்லாமல் அதில் ஜாயினே பண்ண முடியாது. நான் நம்பலை. ஏன்னா அது வந்து க்ளீனாக இருக்குது. அவங்க சிஸ்டம் பண்ணிட்டாங்க. பிஜேபி எந்த அளவுக்கெல்லாம் சிஸ்டம் பண்ணாங்களோ ஓட்டர் ஐடி வச்சு பிஜேபியோட இது வந்து 2 பேர் 3 பேர்லாம் ஒரே பேரில் சேர முடியாது. இப்போ எல்லாரும் அது மேலே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ட்ரெண்டெல்லாம் டிஎம்கே பயங்கரமாக பண்ணிட்டாங்க. டிஎம்கே வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்குலாம் பண்ணிட்டாங்க. அந்த டிஎம்கேவோட பேஸு டெக்னாலஜி வைஸ் நல்லா இருக்கு. டெக்னாலஜி வைஸ் ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங் தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே. இப்போ டிவிகேவும் நான் பார்க்குறேன். ஏன்னா நண்பர்கள் இருக்குன்னு அதில் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு டிஎம்கே வேறு லெவலில் இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி டிவிகேவும் பண்ணி வச்சுருக்காங்க. டிவிகே பண்ணிட்டாங்க, ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு பிறகு பிஜேபியோட எழுச்சி, பிஜேபியோட மெம்பர்ஷிப்பு, அதுக்கப்புறம் நயினார்ஜியோடைய இது, முருகன்ஜியோடைய இது, முருகன்ஜி காலத்துலேருந்து வேலு யாத்திரையிலேருந்து இது டெவலப் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதெல்லாம் நம்ம எல்லாமே இருக்கிறோம். முருகன்ஜி மூலிமா தான் நம்ம வந்து இருக்கிறோம். உண்மை. ஒன்னாருக்கு அப்புறம் முருகன்ஜியோடைய காலம். ஸோ இந்த எல்லா லீடர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூத் லெவலில் பிஜேபி கூட பிகம் வெரி ஸ்ட்ராங். பிஎல்ஏ வந்து பிஎல்ஏ 1, 2 எல்லாம் வந்து எங்களது ஜெயபிரகாஷ்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட். இஸ் டூயிங் எ மார்வலஸ் ஜாப்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது அத்தனை பூத்துக்கும் டிஎம்கேக்கு எவ்வளோ பேர் பூத்தில் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற கட்சியில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது. ஸோ எல்லாருமே இருந்தாலும் எல்லாருமே ஆனால் அனலைஸ் பண்ணி நான் நிறைய பேரோட நான் சைதா பண்ணுற பொறுப்பாளராக இருக்கனால நிறைய பேரோட நான் டைரெக்டாக போகலனாலும் அங்கே இருக்கிற இவங்களோடலாம் நிறைய பேரோட பேசுகிறேன், இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் டிவிக்கே ரொம்ப நிறைய இடத்துல உள்ளே நிற்கிறாங்க, போலாக இருக்கு, வராங்க, இல்லை வர்றாங்க போகிறாங்க நிறைய. அதாவது நான் எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே அதை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்கள் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரோட பழக்கம். நான் ஸ்டார்டிங் கேரியர்லேருந்து பத்திரிகையாளர்களோட 40 வருஷம் தொடர்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தொற்று. லேட்டஸ்ட்டாக நேற்று வந்து பத்திரிகையாளர் வரைக்கும் எனக்கு நட்பு. ஸோ அவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை இந்த பசங்க ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்காங்க. நான் அதனால தான் ஏடிஎம்கேக்கும் பிரச்சனை, டிஎம்கேக்கும் பிரச்சனை. ஏன்னா நமக்குள்ளே இருந்ததில் இப்போ ஒருத்தர் வர்றதை வந்து இவங்க பெருசாக நினைக்கல. என்ன பண்ணிட போகிறாங்க, என்ன பண்ண போடுறாங்க, என்ன நிறைய ஜேர்னலிஸ்டே தப்பாக நினச்சாங்க. என்ன நினச்சாங்க, என் நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க, சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு சென்னை கூட்டத்தில் விஜய் வராருன்னா சென்னை காஞ்சிபுரம் இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்களும் அங்கே வந்துட்டாங்க, இவ்வளோதான் இவங்க கூட்டம். தூத்துக்குடி போகிறாங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க. இன்னொன்று சொன்னாங்க சார், இவங்களே தான் அங்கேயும் வராங்க. அதான் இவங்க தான் வராங்க, இதுதான் உண்மைன்னாங்க. நான் சொன்ன தப்பு பண்ணுறேன். சைலண்ட்டாக வந்து ஒரு வேவ் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேவ் வந்து வேறு லெவலுக்கு உள்ளே போயிருக்கு. அதை வந்து சொன்னால் கோவப்படுறாங்க, ஏற்றுக்க மனசு வராது. ஆனால் உண்மை சுடுறச்சு தானே தெரியும். அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி மேட்ரு, இது வந்து எல்லா லெவல்லையும் வருது. எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்ன்னாங்க, நான் ஒத்துக்கல. லேடிஸ், படித்தவன், படிக்காதவன், 70 வயசு அம்மா, ஆமாம் எல்லாரும், ஸ்வீப்பர்லேருந்து மீனவ சமுதாய மக்கள் எல்லாமே. அதில் தற்குறின்னு பேர் வச்சாங்க, அதுக்கு தான் ப்ரிவெண்ட் பண்ண அந்த வீடியோவில். தற்குறின்னு எப்படி சொல்கிறது, எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் வந்து நாங்கள்லாம் வந்து எங்களுடைய தேரடித்தல் பாசாதி கோயிலாண்டு தான் என் வீடு, ஈஸ்வரதாஸ் லாலா தெரு தான் என் வீடு, நம்பர் 61. அங்கே வந்து கலைஞர் பேச வருவார், எங்கள் பாரசாதி கோயில் தேரடித்தல். இந்த டைம்னு சொல்லுவாங்க, 1 மணிக்கு வருவார். எலெக்ஷன் அந்த 1 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்து கேட்க வருவோம். அவ்வளோ மீட்டிங் முடிச்சுட்டு 1 ஹவர் வந்து உட்காந்து பேசுவார். ஸோ எப்படி அப்போல்லாம் நாங்கள் தற்கூறியா அந்த காலத்தில்? அப்படி கிடையாது, இல்லை வர்ஷிப்பு தானே. அதாவது கலைஞர், இப்போ விஜய். ஆமாம், அப்போ இல்லை நான் சொல்கிறது, எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆரையும் பார்க்க போவேன். நம்ம எந்த கட்சின்னாலும் அந்த லீடருங்களுடைய அப்ரோச் தானே. எல்லாருக்கும் சிவாஜிக்கே பார்க்க போயிருக்கோம். சிவாஜி ஒரு கட்சி வச்சுருந்தார்,
சிவாஜியும் வந்து பேசினார். சிவாஜி அப்போ ஒரு அலையன்ஸ்லாம் போட்டாங்க. ம் ஜானகி அம்மாவே பார்க்க போயிருக்கோம் ம் எம்ஜிஆர் இறந்த பிறகு. ம் ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் போகிறதுனா தற்கூரி கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் அதுபோல் இந்த பசங்கள்லாம் படித்த பசங்க, ம் எல்லாமே மினிமம் நல்லா படிக்கிற பசங்க, 40,000 ரூபாய் சம்பளத்துலேருந்து 4 லட்ச ரூபா சம்பளம் வரைக்கும் வாங்குகிற பசங்க, ம் ஃபாரின்லேருந்து விஜய் அண்ணாக்காக நான் வரேன்னு டிக்கெட்டு போட்டு வராங்க. ம் இதெல்லாம் ரியாலிட்டி. இதெல்லாம் இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வந்தாலும் இது மாதிரி நடந்திருக்கா சார்? அதாவது மோடிஜிக்காக வந்திருக்காங்க. ம் மோடிஜிக்காக உங்களுக்கு குஜராத் எலெக்ஷனில் ம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா சார்? தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. யாருக்கும் நடந்தது இல்லை. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் டிஎம்கே மட்டும் கரெக்டாக இந்த ஃபாரினில் இருக்கிற மக்களை வந்து எலெக்ஷன் சமயத்தில் ம் இந்த அரபு கண்ட்ரிஸு, ம் சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் இருக்கவங்களெல்லாம் ம் இந்த வெளிநாட்டு தமிழ் சங்கம்னு இருக்குது. ஓகே சார். வெளிநாட்டு வாழக்கூடிய இந்தியர்களுடைய கணக்கு வந்து ம் தமிழ்நாட்டில் இருந்து போன கணக்கில் வந்து டிஎம்கே கிட்ட அத்தனை பேருடைய லிஸ்ட்டும் இருக்குது. ம் அது லட்சக்கணக்கில் இருக்கும். ம் அவங்க வந்து அவங்களோட தொடர்புலேயே இருப்பாங்க. ம் 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 நல்ல நெட்வொர்க் அது. ம் அதில் வந்து அந்த லீடர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாமே, ஏன்னா எல்லாரும் எனக்கு நண்பர்கள்னால ம் அவங்க வந்து அந்த தொடர்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா உடனே நடுராத்திரி 10 பேர் அனுப்புவாங்க. அது ஒரு கான்டாக்ட் இருக்கிறனால, கான்டாக்ட் இருக்கிறனால தன்னார்வமா இல்லை அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன்லலாம் எனக்கு தெரிஞ்சு 21 அவங்க பண்ணியிருக்காங்க. ம் ம் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ம் நிறைய பேர் டிக்கெட்டு போட்டே வந்துட்டு ஓட்டு போட்டுட்டு மறுநாளே கிளம்பி போயிருக்காங்க. ம் 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 ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ம் ஆனால் இந்த வாட்டி அது ஒரு சிஸ்டமாக பண்ணுறது இவங்களே வாலண்டியராக வந்து இதுதான் தன்னார்வமாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்க. சோஷியல் மீடியா எனக்கு எல்லாமே இருக்குது. இது வந்து குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ம் படிக்கிற குழந்தைங்கள படித்தா பரவாயில்ல, ம் ஸ்கூலுக்கே போகாத குழந்தைங்கள்லாம் ம் விஜய் மாமான்னு ஆரம்பிச்சிடுச்சு. ம் ஸோ இதெல்லாம் ரியல் ஃபேக்ட். ம் அவங்கள வந்து பிடிக்காம ஒருத்தர் வந்து செந்தில் சார் பேசினார் ம் டைட்டில் பார்க். நான் கேட்கலாம்னு நினச்சேன் சார், நீங்களே பேசிட்டீங்க. டைட்டில் பார்க்கு இதெல்லாம் வந்து தான் அது கரெக்டா சார்? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆ ஸ்டாலின்ஜி எனக்கு பர்சனல் தெரியும், ம் 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 உதய சார் தெரியும், ம் ம் அந்த ஃபேமிலியில் நிறைய பேர் தெரியும். ம் ம் அவங்களுக்கெல்லாம் இந்த எதுவுமே தெரியாது. அவங்க எலெக்ஷனு மேடை இதோடு அவங்க மற்றபடி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ இருப்பாங்க. ம் ம் அந்த அந்த பீரியடு கடந்துட்ட பிறகு செல்வியை பார்த்தா கூட ம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தான் யோசிப்பாங்களே தவிர ம் என்ன பிஜேபி ம் இவன் நமக்கு அகெயின்ஸ்டாக அந்த டிபேட்டில் பேசினான் ம் ம் அப்படி இல்லை. ஆனால் இவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு ஒரு கும்பல் இருக்குது, அதெல்லாம் கெடுதல் தான் பண்ணுது. கெடுதல் தான் பண்ணுது. இதுங்க வந்து இந்த டிவியில் பேசி பேசி தான் ம் இவ்வளோ பெரிய வன்மம் ம் டிஎம்கே மேலே வந்ததுக்கு எதுக்குன்னா, உப்பு போடு சோறு சாப்பிட்றது திமுக சொல்கிறது. இது போல் மக்களை கேவலப்படுத்தி பேசுறது ஒரு நிறைய பேர் இருக்காங்க. ம் ம் ஒரு லிஸ்ட் இருக்காங்க. ம் உண்மை. இந்த லிஸ்டெல்லாம் வந்து திமுக தலைவர் பார்க்கணும். ம் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அந்த செய்தி தொடர்பாளர்களுடைய நிர்வாகிகள்லாம் பார்க்கணும். ம் மக்களை கஷ்டப்படுத்தி, மக்களை காயப்படுத்தி, மக்களை உதாசனப்படுத்தி, மக்களை அவமானப்படுத்தி பேசக்கூடிய எந்த பேச்சாளரும் உங்களுக்கு வந்து நல்லது பண்ண மாட்டார் சார். நேரம் எப்படி சார் இருக்கு அவங்களுக்குலாம்? பெரிய பாதகத்தை பண்ணுறாரு. அது இப்போ நேரம் எப்படின்னா, இந்த செந்தில் அவங்களுக்குலாம் நேரம் எப்படி சார் இருக்கு? விஜய் வந்தனால தான் இவங்களுக்கு இப்போ ரீபர்த். விஜய் சார் வரலன்னா இந்த எலெக்ஷன் வந்து என்டிஏ வாசி இவங்களுக்கு தானே. ஏற்கனவே அந்த கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பக்கம் ஓடுது, ஒரு பக்கம் திருமாவளவன் சார் ஓடுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு கண்கூடா பார்த்தீங்க. நம்ம என்டிஏல வந்து எடப்பாடி ஐயா எந்தெந்த மீட்டிங் எங்கெங்கே கன்கரன்ஸ் பண்ணோன்னாங்கன்னா, நயினார்ஜி ஆர்கனைஸ் பண்ணார், முருகன்ஜி ஆர்கனைஸ் பண்ணார். பிரைம் மினிஸ்டர் வந்து நிற்கணுன்னா நின்னாங்க, ஹோம் மினிஸ்டர் சைக்கிள் ஷோ ஓட்டணுன்னா வந்தார், ரோட் ஷோ பண்ணணும்னு வந்தார், பியூஷ் கோயல் வந்தார், நிர்மலாமா வந்தாங்க, அந்த சிஎம் வந்தார், ஆதித்யா வந்தார். ஒரு நாமினேஷனுக்கு எல்லோரும் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணதெல்லாம் வந்து இந்த கூட்டணி. அதனால் அது கரெக்டு. ஆனால் இந்த விஜய் ஃபேக்டர் தான் தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையான ஒரு ஃபேக்டராக தான் பார்க்கும். சார் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு 5 கேள்வி சார், ஷார்ட்டாக எனக்கு சொல்லுங்கள் சார். உங்கள் ஷார்ப்பாக கேட்குறேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாரா மாட்டா? இல்லை நான் என்ன கேட்குறேங்க, நல்ல ஜாதகத்தை வந்து நான் எல்லாம் மாற்ற முடியாது. நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ கூட என்கிட்ட இன்டர்வியூ கேட்டாங்க, யாருக்கு நல்லா இருக்குது நேரம்னா, எடப்பாடிஜிக்கு நல்லா இருக்குது, இல்லைன்னா அவர் ஏன் இப்படி வந்து நிற்க போகிறார், ஸ்டாலின்ஜிக்கு நல்லா இருக்குது, உதய்ஜிக்கு நல்லா இருக்குது, விஜய்ஜிக்கு நல்லா இருக்குது, ஏன் சீமான்ஜிக்கே நல்லா இல்லைன்னா இப்படி நிற்க முடியும். ஆனால் 4ஆம் தேதி போட்டி திறக்கிறது ஒருத்தருக்கு தான் நல்லாயிருக்கும். அது யார் சார்? இல்லை அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு பார்ட்டியில் இருந்துக்கினேன்
அவங்க தான் நான் பேசுகிறதோட. அஸ்ட்ராலஜி சைட்லேருந்து சொல்லுங்கள் சார். அஸ்ட்ராலஜி சைடு சொல்லிட்டா பார்ட்டி சைடு சொல்கிறேன். அதாவது ஏன்னா செல்வின் சார் இந்த கேள்வி கேட்கல, ஓப்பனாக பதில் இல்லை, அதனால கேட்குறேன். இல்லை இப்போ என்ன ப்ராப்ளம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரது சுனாமி ஏதாவது பிரளயம் ஆச்சுன்னா ரைட், அவருக்கு வந்து அது வேற ஆகிடும். விஜய் ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படி ஆனாச்சுன்னா ரைட். ஆவலைன்னு வச்சுக்கோங்க, லீஸ் சினாரியோ அவளுக்கு ஆவலை, அதை வந்து ஒரு அளவோட நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்டிஏக்கு டேமேஜ் பண்ணுற அளவுக்கு திருப்பி வந்து ஸ்டாலின் சாருக்கு தான் அதை வந்து தூக்கி போய் நிற்கிது. ரைட். டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாரா சார் விஜய்? ஆமாம், விஜய் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார். கிங்காக இல்லைனா கூட அதாவது கிங் மேக்கராக இருப்பார். கிங் மேக்கராக இருப்பார். நிறைய இடத்துல ஸ்பாய்லராக இருப்பார். அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. டன். திராவிட கட்சிகளை தாவேகா ஒரு கதிகலக வச்சிருச்சா இல்லையா? நீங்கள் அப்சல்யூட்லி எஸ் தானே, அதில் யாருக்குமே எந்த டவுட் இல்லை. அவங்களாம் வந்து ஏதாவது சொல்கிறாங்கன்னா கட்சிக்காக பேச முடியாது, இது உண்மை தானே. ஷார்ட் பீரியடில் ஷார்ட் ஸ்பெல்லில் பூத்தில் யார் உட்காந்துருப்பாங்கன்னு கேட்டாங்க. பூத்தில் அந்த பசங்க பண்ண நெட்ஒர்க்லாம் பார்த்துட்டு பயந்து போய் உட்காந்துருக்காங்க. எந்திரிச்சு வெளில சாப்பாடு கூட போல. ஆமாம், எனக்கு தெரியுமே, எனக்கு தான் தெரியுமே, நான் தான் எல்லாரோடைய தொடர்பில் இருக்கேன். திமுக சில பேர் இன்ஃபர்மேஷன் பக்காவான இன்ஃபர்மேஷன், தம்பி இது ஒன்றும் வேலைக்கார மாதிரி தெரில, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சில இடங்களில் அவங்ககிட்ட விட்டுட்டு போன இடங்கள்லாம் இருக்குது. இது ரைட் இன்ஃபர்மேஷன். எல்லா கட்சியும் விட்டுது உண்டு, திமுக மட்டும் விட்டுட்டு போகல, எல்லா கட்சியும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு, ஒரு பயம் இருக்குது. மறக்க முடியும் சார். அடுத்தபடியாக வந்து சோ கால்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு மிஸ் ஆகாதுடா, நான் பேசினா 10 லட்சம் பேர் பார்ப்பான்டா அப்படிங்களோட கிரெடிபிலிட்டி இந்த எலெக்ஷனில் லூஸ் ஆகுமா ஆகாதா? நிறைய பேருக்கு ஆகும். ஏன்னா இது கிரெடிபிலிட்டியோடு என்னன்னாங்க, இது வந்து அவங்களுக்கே இது வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே என்னென்னா இது வந்து ஒரு அண்டர் கரண்ட்டு போனதை நிறைய பேர் எனக்கே நிறைய திட்டினாங்க நட்பில். நான் இப்போ எடுத்தோன்னே 18% கொடுக்குறேன். அதுக்கு ஒரு கட்சி வேணும் சார். 18% 10வது மாதம் போய் பேசுகிறேன். நானும் 10லேருந்து ஆரம்பித்தோம். 10 18 அதுக்குள்ளே 25% போயிட்டேன். சீமானுக்கு 5% நிற்கிறேன். அப்போ இவங்க 2-30. நான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்டார்டிங். யூ ஸ்டாண்ட் வித் யுவர் வேர்ட்ஸ். இல்லை, இது ஸ்டார்டிங் தான். இது 25ன்றது ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. நான் 18ல் ஸ்டார்ட் பண்ணி ஓடினாரு, 25ல் வந்து அவர் அப்படியே ஸ்டடியாக நிற்கிறாரு. அதுக்கு மேலே போவார், அதுக்கு மேலே கமா தான். அது வந்து எவ்வளோ போகுதுன்றது நீங்கள் பார்க்க. சில ஏரியாவில் 40-45 போகலாம். சில ஏரியாவில் வந்து விஜய் சாருடைய பெரம்பூர் ஏரியாவில் நான் மோர் தான் 40 வரைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, புரியுதுங்களா? அது ஸோ அவரது வந்து வின்னிங் எல்லாம் வந்து எனக்கு கண் கூட தெரிஞ்சுது. ஏன்னா நான் நிறைய பேரோட தொடர்பில் இருக்கனால நான் சொல்கிறேன், அவருடைய ஜாதகம் எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். அது வந்து எவ்வளோ தொலைவு தமிழ்நாடு ஃபுல்லாக அது அந்த நீச்சபங்கம் வேலை செய்தான்றதை பார்க்கணும். அது இல்லாமல் சித்திரை மாதம் கடகத்துக்கு 10ல் சூரியன் இருப்பான், 9ல் சனியும் செவ்வாயும் இருக்கிறது. இதெல்லாம் பிளானட், மோசமான பிளானட். அதோட 8ல் ராகு இருக்கிறது. அவருக்கு ராகு புத்தி முடிஞ்சு வேற இப்போ குரு புத்தி வந்திருக்கு. குரு புத்தி தான் அவரை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். ராகு புத்தி மாதிரி அந்த 23ஆம் தேதி வரைக்கும் இருந்தது, 4ஆம் தேதி குரு புத்தி அவருக்கு. ஸோ அது ஒரு ஸ்லோ டவுன் பண்ணும். ஆனால் அந்த ஸ்லோ டவுனு நமக்கு பெனிஃபிட் ஆகுமான்றது தான் தெரியாமல் உட்காந்துருக்கு. நம்ம கட்சிக்கு நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்படும். அதுதான் இப்போ மேட்ரு. ரைட் சார். அடுத்தபடியாக சேம் கொஸ்டின், ஆனால் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ கால்டு லீடிங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சர்வே, ஸோ கால்டு லீடிங் எல்லா சர்வேவும் நீங்கள் ஒன்று கேளுங்க, மண்ணை கவுமா கவாதா? அதாவதுங்க நிறைய சர்வே எல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து இதுதான். இப்போ நாட்டில்னா இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சர்வே இவ்வளோ கோடி போட்டுட்டு 200 போர் போட்டு வேலைலாம் செய்வாங்க. அதெல்லாம் தப்பாச்சுன்னா இது வந்து நாங்கள் இங்கே மிஸ் ஆனோம். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா -5% கொடுப்பாங்க, இந்த சைடில் +5% கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து தப்பாக இருக்கும். ஆனால் ஒரு செல்வி வந்து ஒரு கணக்கு வந்து ஒரு சின்ன கணக்கு. நான் வந்து என்ன சொன்னேன், ரஜினி அரசியலில் கட்சி ஆரம்பிப்பாருன்னு நான் சொன்னது. ரஜினி கட்சி ஆரம்பிப்பாருன்னு தான் என் இன்டர்வியூலாம். ஆரம்பிக்கலைன்னா சொல்லுங்கள், நான் இதுலேருந்து போகிறேன். ரஜினி சாருக்கு அர்ஜுனமூர்த்தின்னு ஒரு ஐயா இருக்கார். அர்ஜுனமூர்த்தி சார் வந்து ரஜினி சாருடைய கட்சியில் பொதுச் செயலாளர், என்னுடைய நண்பர் தான். பிஜேபியில் இன்டெலிஜென்ட் முக்கியம் இன்டெலிஜென்ட் பிரசிடென்ட் இருந்துச்சு, நான் வைஸ் பிரசிடென்ட் அவர் கூட. அவர் தான் என்ன போட்டது. கரெக்ட்.
என்னோட நெருங்கிய நண்பர், நீ என் கூட இருன்னு சொல்லி போட்டது அவர் தான். அதுக்கப்புறம் தான் நான் வேறு பதவிகள் எடுத்தேன். அது வரைக்கும் நான் பதவி வேணாம் தான். ஸோ அவர் என்ன சொன்னார், பொதுச் செயலாளராக என்னை போட்டு பொருளாளராக தமிழறிவு மணியன் ஐயாவை போட்டுட்டு கட்சிக்கு பேர் வச்சு கட்சிக்கு டெல்லிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அனுப்பிச்ச வரைக்கும் நாங்கள் இருந்தோம்னார். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ரஜினி சார் 15 நாளில் மனசு மாறினார்ன்றார். நான் என்ன சொல்கிறேன், என் வேலை என்ன சொன்னேன், ரஜினி சார் கட்சி ஆரம்பிப்பார்னு. இல்லாத கட்சிக்கு எதுக்கு ஒரு பொதுச் செயலாளர், இல்லாத கட்சிக்கு எதுக்கு ஒரு பொருளாளர், ஏன் டெல்லியில் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, இவ்வளோ நான் சொல்லலையே. அர்ஜுனமூர்த்தி சாருடைய இதே டாக்கிங் இன்டர்வியூவில் தான் வந்தது, வேற ஒரு இதில். நான் என்ன கேட்குறேன், ரஜினி சார் வந்து சிஎம் ஆவார்னா தான் நான் வருத்தப்படணும். ரஜினி சார் என்ன பண்ணுவார், என்ன கட்சி ஆரம்பிச்சாரு, பதவியும் போட்டாச்சு, அவர் கைவிட்டாருன்றது நீங்கள் அவரை தானே கேட்கணும். அதான் இவர் சொன்னார், இவர் செய்யலை. எங்களை மட்டும் இவ்வளோ வருஷமாக கேள்வி கேட்டுருக்கு. இவ்வளோ சர்வேஸ் கிட்டத்தட்ட 2016 எல்லா சர்வே நான் கொடுக்குறேன். எத்தனை சர்வே நடந்திருக்குது நடக்கலைன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு தரேன் சார். இந்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஹிட்டு சார், விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் அந்த கதையை விட்டுருங்க, ரஜினி கதையை விட்டுருங்க. இப்போது இந்த எலெக்ஷனில் நான் இப்போ எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. இப்போ நீங்களும் சொல்லிட்டீங்க, நான் 3 வருஷமாட்டே பேசிட்டேன்ப்பா. அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு உங்களோட ப்ரெடிக்ஷனு ஹிட்டு. நீங்கள் அப்போ 18% சொன்னீங்க, தினமலர் 20% சொல்லிடுச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், தினமலர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்ன சப்போர்ட்டாக பேசுவாங்க உங்களுக்கு தெரியும். 20% கொடுத்துருக்காங்க, ஜனம் டிவி கொடுத்துருக்காங்க சார். ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்னது இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட், முடிச்சிடலாம், ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் மிகப்பெரிய மதிப்பு இருக்குது எனக்கு. நாம் தமிழர் கட்சி, மெயினாக இந்த சாட்டை துரைமுருகன், இவங்கள மாதிரி ஆட்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் பேசி 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 வளர்த்து விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதாவது திமுகவில் சில பேர் இருக்காங்க, ரொம்ப பேசுகிறதுல வந்து அவங்க தலைவருக்கே அது அருவருப்பாக நிறைய இருக்கும். அவர் வந்து உங்களுக்கு பார்த்து இது வரைக்கும் ஸ்டாலின்ஜி வந்து யாரையாவது தப்பாக பேசி பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டார். அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், பாண்டே சார் ஃபங்க்ஷன் இருந்தாலும் பாண்டே சாருடைய அப்பா இருந்தாலும் முதல்ல பெருசாக பேசி நான் பார்த்தது முதல் ஆளாக வந்து நிற்பார். எல்லாவுடைய எதிரி அத்தனை ராஜா சார், ராஜா ஐயாவுடைய ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு அட்மிட்டட் ஸ்டாலின் ஐயா தான் முதல்ல. ராகவன், ஆமாம், 2 வாட்டி போய் பார்த்தார். ராகவன் சார் இது வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு என்ன உதவி வேணுமோ சொல்லுங்கள் நான் நிற்கிறேன்றார். இதுதான் அவருடைய கேட்டகரி. அந்த லீடரை பார்த்து கொஞ்சமாவது அவங்க தான் திருந்திக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு லீடரு, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க டிபேட்லலாம், இதில் வேறு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி முட்டிக்கிச்சு. அவர் வந்து அந்த இதுலேயே யார், அப்துல் கலாமுடைய அட்வைசர். அவர் விஜய் சாரை பேசுனதெல்லாம் ஏதாவது ஏற்றுக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு பேச்சா? அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா உலகத்தில்? அந்த பெண்மணிகளை எவ்வளோ கேவலமாக. நான் என்ன கேட்குறேன், இன்னும் வீட்டில் குடும்பத்தில் பசங்க இருப்பாங்க. இதெல்லாம் தான் மக்களை ஒன்று ஆக்குது. விஜய் சாரை வந்து பாலிடிக்ஸில் சுனாமி மாதிரி இவங்க மாற்றினதுக்கு அவர் யாரை பற்றி பேசல. அவர் வர்றது 14 கூட்டம் தான் மொத்தமே பேசியிருக்காரு. 18 நினைக்கிறேன், 14 எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கூடிச்சான்னு தெரில, கூடி இருக்கலாம், ஆனால் 20 வரல. அதுக்கு நான் கேரண்டி. இவ்வளோ கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா லெவலில் திசை திருப்பி, நான் என்ன கேட்குற, சீட்டு ஜெயிக்கிறாரு, சீட்டே ஜெயிக்கலைனாலும் அவர் 25% மேலே ஓட்டு வாங்குவாருன்றது கன்ஃபார்ம். புரியுதுங்களா உங்களுக்கு? சீட்டே ஜெயித்தாலும் அடிச்சுக்கினே வராருன்னு வச்சுக்கோங்க. 2 சீட்டு ஜெயிக்கட்டும், 150 சீட்டு ஜெயிக்கட்டும், ஆனால் அவருடைய இதில் அவர் கரெக்டாக போயிட்டார். இப்போது இதை வந்து உடனே இப்போது நான் என்ன கேட்குறேன், அந்த அதாவது அட்வைஸ் கொடுக்குற போர்வையில் குழந்தைங்க பத்திரமா இருக்கணும், அவங்களுக்கு தெரியும் சார். எல்லாம் விஜய் பேசி அவங்க உயிர் போயிடும், பேசுங்க. எல்லா குழந்தைங்களும் பத்திரமா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கடந்து போகும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறோம், நம்ம எவ்வளோ பெரிய ஃபேன்ஸாக இருந்தோம் ரஜினிக்கு. உண்மை. நம்ம அந்த காலத்தில் எவ்வளோ இது வந்துடும். உண்மை. ஒரு டிக்கெட்டு கிடைக்கிறதுக்கு சந்துக்குள்ளெல்லாம் போய், இப்போல்லாம் தானே நாங்கள் வந்து மாலில் உட்காந்துருப்போம். அந்த காலத்துலலாம் முருகன் தியேட்டர்லேயும், பிரார்த்தனா இதில் பிராட்வே தியேட்டர்லேயும், பேரகன் தியேட்டர்லேயும் உள்ளுக்குள்ளே போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்குள்ளே மூஞ்சி வந்து ஷட்டை கிழிச்சு, பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறச்சா நாங்கள்லாம் வந்து ஸ்டார் தியேட்டரில் போய் தான் சினிமா பார்ப்போம்.
வெளியில் வர்றதுக்குள்ளே நாங்களாம் ஒரு கும்பலாக போயிட்டு தகராறு பண்ணி அடிதடி வாங்கி கிழிச்சு ஏன் எல்லாம் வீணாக போயிட்டோமா கிடையாது இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து ஒரு சினிமா தொண்டர்கள் சினிமா இது வந்து காலகாலமாக இருக்கிறது. சினிமா வந்து ஒரு நேசிப்பு, ஒரு வர்ஷிப் எல்லா ஊர்லேயும் இருக்குது. ஹாலிவுட் ஆர்டிஸ்டுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குது. மர்லின் மன்றோ ஃபோட்டோ இல்லாத வீடே இல்லை அந்த காலத்தில். எல்லாமே இருந்தது. அதாவது என்னவோ இப்போ மட்டும்தான் இப்படி இவங்க பேசி தான் அதுதான் கேட்குறேன், மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணுது. அப்போ ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதுதான் காரணம். ரைட், அது ஒரு பெரிய காரணம். எனக்கு தெரிஞ்சு 25% ஓட்டு எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அதாங்க அவரை வந்து அவருக்கு ஒரு பெரிய கௌரவத்தை இவங்களே கொடுக்குற வரைக்கும் விடமாட்டாங்க. சார் விஜய் சாரை பற்றி ஸ்டாலின்ஜி எங்கே பேசினாரா? ஏதாவது பேசுகிறாரா? ஓரிரு இடங்களில் அவ்வளோதான் பேசினாரு, நான் பார்த்தேன். அவ்வளோதான். விஜய் சார் ஸ்டாலின்ஜியை பற்றி பேசுகிறாரு, இவ்வளோதான். ஏதாவது பேசுகிறாங்களா? தப்பாக வருதா? ஆனால் இவங்க ஃபுல் டைமாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கெல்லாம் இனி எல்லாருக்கும் இது ஒரு டெஸ்ட்டு வந்துங்க. இந்த டெஸ்ட் வந்து நிறைய மாறுதல் நடக்கும். விஜய் சார் வந்தனால எங்களுடைய என்டிஏ பாதிப்பு இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே எனக்கு இது ஏன்னா அது. ஆனால் இதையும் கடந்து போகுன்ற மாதிரி ஜெயிச்சா நல்லது எங்களுக்கு, ஜெயிக்கலைன்னா அடுத்தது நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு அலர்ட்டு. பட் இதே வந்து இனிமேல் இதெல்லாம் கடந்து எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு பார்க்கணும். அரசியலில் வந்து ஒரு அண்ணாமலை சார் இருக்கு, நான் பேச்சில் மறந்துடக்கூடாது. அவருக்கு என்ன சாரிஸ்மா இருக்கு? ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தார், வந்த உடனே இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டு வராரு? மக்கள் பார்க்குறாங்க சார். அவர் ஒரு மக்கள் தலைவர் சார். ஆமாம், இஸ் a people's leader. ஆமாம், நோ டவுட். அதில் என்ன இருக்குது? அது போல் அதெல்லாம் வந்து சார் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. பிஜேபிக்கு நீங்களாம் வந்து அண்ணாமலையை வச்சு எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரோக்ராம் பண்ணது நீங்கள் தான் சார். அதாவது அப்படி இல்லைங்க, எல்லாம் கலந்துக்கிட்டார் அவர். நீங்கள் சொன்னால் வந்து கலந்துக்கிட்டாரு, நான் பார்த்துருக்கேன், நான் வந்திருக்கேன். அப்படி இல்லைங்க, க்ரௌடு அது போல் ஓடி வந்தாங்க. நாங்கள் எந்த க்ரௌடு வச்சாலும் அண்ணாமலைஜி ஃபோட்டோ போட்டால் 2000 பேர் வந்து நின்றுந்தாங்க, நடுராத்திரி வந்து நின்றுந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு அது. ஸோ அது போல் தான் இப்போ எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் நயனார்ஜி கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் வந்து அண்ணாமலைஜி பிரச்சாரத்தில் இருந்தோம், நானும் எல்லா பிரச்சாரத்துக்கு போனேன். எங்களுக்கு நிறைய என்ன ஃபேக்டரு என்னன்னா இது போல் ஒரு நடுவில் ஒரு ஜர்க்கு இப்போ வந்தனால சரி இருந்தாலும் இதுலேயும் நாங்கள் ஜெயிப்போம்னு நம்புகிறோம். மனிதனுக்கு நம்பிக்கை வாழ்க்கை தான். 4ஆம் தேதி பொட்டி திறக்குச்சு தான் அது தெரியும். சார் அதே மாதிரி இந்த கடகராசிக்கு வந்து காலாஸ்திரி போகணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ விஜய் சார் வந்து கோயிலுக்கு எல்லாம் போகிறாரு, காலாஸ்திரி போவாரா? அதாவது அவருடைய ஜோதிடர் வேறு. அதாவது அவர் வந்து காலாஸ்திரி வந்து கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த ராகு கேது தோஷம் இருக்கனால சிம்ம ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் ஓடுறது, கும்பராசிக்காரங்களும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். மகர ராசி, இந்த 4 ராசி அதாவது சமசப்தம ராசிகள்னு பேர். கடகமும் மகரமும் சமசப்தமும் 7ஆம் ராசி, சிம்மமும் கும்பமும் 7ஆம் ராசின்னு இந்த சமசப்தம ராசிகள். இவங்க 4 ராசிகளும் காலாஸ்திரி போகிறது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ விஜய் சார் போவாரா, தேர்தல் முடிஞ்சிட்டு போவாரா, தேர்தலுக்கு முன்னாடி போவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே வந்து இந்த காலாஸ்திரி பயணம் வந்து இந்த ராசிக்காரர்கள் போவார். ரைட் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து திரு விஜய் அவர்களோட பேசுகிற வாய்ப்போ இல்லைனா சந்திக்கிற வாய்ப்போ இருந்ததா? பார்த்தீங்களா, பேசுனீங்களா சார்? நான் பார்த்தேன் அந்த படத்தில். நம்மளுடைய நண்பர் மூலிமா, ஓகே எனக்கு பேர் சொல்ல வேண்டாம், அவர் ஒரு பெரிய பிரபலமானவர். ரைட், ஓகே. இந்த படம் வந்து ஜனநாயகம் படம் ஷூட்டிங்கில் உங்கள் இந்த ஏரியா தான், உங்கள் ஸ்டூடியோ பக்கத்தில் இங்கே தான். அப்படியா? ஆமாம், ஓகே. அதான் வந்து ரொம்ப நேரம் சந்திச்சு பேசுனீங்களா சார்? இப்போ என் கூட அசிஸ்டன்ட் இருக்கார், ஓகே. அவருக்கும் சேர்ந்து அவரை கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னையும் ஒரு நட்பு ஃபோட்டோலாம் எடுத்து. என்ன பேசினாலும் வெளில சொல்ல முடியாது. அரசியல் சார்ந்ததாக பேசுனீங்களா? இல்லை, அரசியலில் வந்து நாங்கள் ஜென்ரலாக பேசணும், பட் அவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து தான் பேசினார். ரைட், ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது அப்போது பதிவு பண்ணிங்களா சார் அரசியல்? இல்லை, அதாவது வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் நான். உங்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அது வந்து பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்ன்றது மட்டும்தான் நான் சொல்லிட்டீங்களா சார்? அவ்வளோதான். இது வேற எங்கேயா பதிவு பண்ணிங்களா சார்? நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்களதில் தான் சொல்கிறேன், நீங்கள் தானே கேட்டீங்க.
ரைட் சார். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் போட்டேன் நான் விஜய் சாரை சந்தித்ததை. ஓகே 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 ஷூட்டிங்கோட விஜய் சாருடைய ஷூட்டிங் ஃபோட்டோவோட தான் நாங்கள் இருந்தோம். ஓகே ஆக்சுவலாக நார்மலாக அவர் அலோவ் பண்ணுறதில்ல ஷூட்டிங்கில். ஓகே ஓகே நமக்கு ஒரு அலோவ் பண்ணி அந்த நட்புக்கு நம்ம வந்து என்றைக்குமே மதிப்பு கொடுக்குறோம். ஓகே ஓகே ரைட் சார். பல்வேறு விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க. ஒரே விஷயம் தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொட்டியை திறக்கட்டும். அவ்வளோ தெரியும் சார். டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அற்புதமான சேனல், நிறைய விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். இளம் அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கில் தினமும் கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்களும் இதை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. நவீன் சாருக்கும் உங்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.